நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதிக்கிட்ட எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து சொல்கிறாங்க, ஆதி எனக்கு இப்போ என்னமோ தனிமையாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து கேட்காங்க, ஏன் பாரதி எப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு? அதான் உங்களுக்காக தான் நான் இருக்கேன், தமிழ் இருக்கேன், அதுக்கடுத்து குடும்பம் எல்லாருமே இருக்காங்கல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் 2 பேர் தான் என்னை தனிமையாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. இல்லை ஆதி, நீங்கள் வந்து தமிழை வந்து என்னை விட நீங்கள் அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க. அதனால் தமிழ் வந்து உங்கள் கூடயே ரொம்ப ஜெல்லாகி உங்கள் கூடயே வந்து க்ளோஸாக இருக்கா. எனக்குன்னு யாருமே இல்லை, என் கூட யாருமே சேர மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, பாரதி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் அதை தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. என்ன என்ன பாரதி வேணும் கேளுங்க, எதனால நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் தமிழும் க்ளோஸாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தமிழ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது திருப்பி சொல்லுங்கள், என் காதில் ஒன்றும் சரியாக கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு டைம் தான் நான் சொன்னேன், அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாரதி ப்ளீஸ் பாரதி, எனக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க. இல்லை, எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, எதுக்கு பாரதி என்னை மாதிரியே ஒரு பையன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நானும் அந்த பையனை தூக்கி நல்லா கொஞ்சணும், அவங்க கூட நானும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா பாரதி, சரி பாரதி, கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து அப்படியே மெதுவாக வந்து பாரதி பக்கத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. பாரதி வந்து அப்படியே ஆதி பக்கத்தில் வந்தோடனே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து அப்படியே நம்ம பாரதியோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே போய் கிஸ் அடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் நேருக்கு நேர் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.